அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பராத் இரவு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஷாபான் மாதத்தில் 15வது நாளில் பராத் இரவு என்று கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த பராத் இரவு என்பதை பற்றி திருமறை குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்திலும் சொல்லி காட்டப்படவில்லை. ஆனால் இவர்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பராத் இரவு என்பதை அவர்கள் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை அவர்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பராத் இரவில் நாங்கள் 3 யாசீன்கள் ஓதுவோம். அந்த 3 யாசீன்கள் எதுக்கு என்று சொல்லி கேட்கும்போது, அந்த 3 யாசீன்கள் மக்ரிபுக்கு பிறகு முதல் யாசீனை ஓதும்போது பாவத்துக்காக, நாங்கள் செய்த பாவத்துக்காக ஓதுகிறோம். 2வது யாசீன் எதுக்கு என்று சொன்னால், எங்களுடைய ஆயுள் காலம் கூடுவதற்காகவும், அதே போல் கபரில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னோர்கள்லாம் கபருக்கு போனாங்கள்ல, அவர்களுக்காகவும் நாங்கள் அந்த யாசீனை ஓதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 3வது விஷயத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பர்க்கத்துக்காக அந்த யாசீனை ஓதுகிறோம். அந்த மக்ரிபு பிறகு இந்த 3 சம்பவங்களை நாங்கள் செய்கிறோம். 3 யாசீன் 3 விதமாக. ஃபஸ்ட்டு பாவத்தை மன்னிக்கிறது தான், 2வது ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு கபருவாதிகளுக்கும், 3வது பர்க்கத்துக்காக என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் பர்க்கத்துக்காக இந்த இஷாவுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், தொழுகையை, நஃபிலான தொழுகையை செய்வோம். அதே போல் குர்ஆனை ஓதுவோம், துவா செய்வோம், திக்ர் செய்வோம், இறுதியாக கபரு ஜியாரத் செய்வோம், கடைசியாக நோன்பு வைப்போம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபபு ராத் அன்றைக்கு மட்டும்தான் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்களா? துவா செய்கிறது, நஃபிலான தொழுகை செய்கிறது, அந்த குறிப்பிட்ட அந்த இரவு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி இல்லை. நம்ம நஃபிலான தொழுகை எப்போ வேணாலும் தொழுகலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட இரவு சபபு ராத்தில் தான் தொழுகணுன்றதை பற்றி அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. நமக்கு எந்த ஒரு அளவுகோலாக இருந்தாலுமே அல்லாஹ் வேதத்தில் சொல்லியிருக்கணும், இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தில் இருக்கணும். இந்த 2 தான் அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இபாதத்து, எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, குர்ஆனில் இருக்கணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். அப்படி அங்கீகாரம் கொடுக்காத எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, எந்த தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வால் மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 2697 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது எந்த ஒரு செயல்பாடுமே அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்ததை மட்டும்தான் செய்ய வேண்டும். நம்ம அதிக பிரசங்கித்தனமாக நம்ம மனோ இச்சைப்படி முன்னோர்கள் பெரியோர்கள் என்று காலங்காலமாக செய்கிறார்கள் என்று சொல்லி செய்தோம் என்று சொன்னால் அது எந்த பயனுமே இல்லை. பாவ மன்னிப்பு, எங்கள் பாவத்துக்காக நாங்கள் ஒரு யாசீன் ஓதுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இரவில் மட்டும்தான் அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்துக்கெல்லாம் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 to 100 முறை பாவ மன்னிப்பு தேடினார்கள். நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த சபப ராத்து மட்டும், பராத் இரவில் மட்டும் கேட்க சொல்லலை, வல்ல எல்லா நேரங்களையும் நீங்கள் கேட்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு அதுக்கும் ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய செல்வமும் ஆயுட்காலமும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை உறவுகளை பேணி கொள்ளட்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ உறவுகளை பேணினோம் என்று சொன்னால் நம்முடைய ஆயுட்காலம் கூடும், நம்முடைய பொருளாதாரம் கூடும் என்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த யாசீன் ஓத சொல்லலை. இந்த யாசீன் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஆயுட்காலம் கூடுன்றலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. அப்போ ஒவ்வொரு விஷயமே நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டியிருக்கிறது. இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த அமலை எப்படி செய்யுங்கன்னு சொல்லி பிரித்து காட்டியிருக்கிறது இஸ்லாம். அப்போ அதன்படி நம்மளை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி சிறப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி தொழுகை முறையும் அப்படி தான். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு தொழ சொன்னாரோ அந்த மாதிரி தொழுகை முறையை அமைத்து கொண்டால்தான் அந்த தொழுகை கூடுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி தொழுதோம்னா கூடாது. சாஃபின்றான், அனஃபின்றான், அம்பளின்றான், மாலிக்கின்றான், பல மதபுகளை கொண்டு தொழக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மதபில் இருந்தாங்க? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மதபில் இருந்தாங்க? கேள்விக்குறியாது. மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. முன்னோர்கள் பெரியோர்கள் அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். காலங்காலமாக முன்னோர்கள் சொல்லியே மார்க்கத்தை மறந்து வாழக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இந்த பராத் இரவு என்பது இல்லை என்பதை நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஆனால் பராத் இரவு இருக்குது என்பது அவரிடத்தில் கேட்கும்போது எந்த ஆதாரம் இல்லை. முன்னோர்கள் பெரியோர்கள் காலங்காலமாக செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நம்ம தெள்ள தெளிவாக கேட்குறோம். குரானில் இருந்தால் நாங்கள் பின்பற்றுறோம், ஹதீஸில் இருந்தால் பின்பற்றுறோம், சொல்லுங்கள் எந்த இடத்துல இருக்குது, என்ன ஆதாரம் என்பதை கேட்குறோம். எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சொத்து பத்து வாங்குறதா இருந்தாலும் இது யார் சொத்து, எப்படி சொத்து எல்லாமே பார்க்குறோமா இல்லையா? யார் பேரில் இருக்குது, யாருக்கு விற்றாங்க, எப்படி விற்றாங்க, எல்லாமே விவரமாக பார்த்து அந்த சொத்தை வாங்குகிறோம். இந்த சொத்தாவது பிரச்சனை இல்லை, மறுபடியும் பிரச்சனை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மார்க்கம் என்பது நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய விஷயம். அதில் விளையாடலாமா? மார்க்கத்தில் விளையாடலாமா? மார்க்கத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். அதில் விளையாடக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். மற்ற எல்லா விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஆனால் மார்க்க விஷயம் என்று வந்தால் முன்னோர்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். தயவு செய்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராத் இருவதை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பராத் இருவை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் செஞ்சாங்க, அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறான் என்பதை அவர்களுக்கு விளங்க செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் ஆதாரம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டோம் என்று சொன்னது அவருக்கு விழிப்புணர்வு வரும். அப்போ ஒவ்வொரு செயல்பாடுமே நம்ம என்ன பண்ணணும்? அவர்கள் செய்யக்கூடிய பித்தத்தான விஷயங்களை சொல்லக்கூடியவளாக இருக்கணும். நிறைய பித்தத்துக்காக ஒரு மாநாடு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பித்தத்துகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். வரக்கூடிய 2003 பிப்ரவரி 5 பித்தத்து ஒழிப்பு மாநாடு நம்ம வைத்திருக்கிறோம். எதுக்கு வைத்திருக்கிறோம்? அவ்வளோ பித்தத்துகள் இருக்குது. ஒரு வருட காலம் இந்த பித்தத்துக்களை பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்கள் நேர்வழி பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயல்பாடும் இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். ஆகையால் வரக்கூடிய காலங்களில் மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பித்தத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகவும் தடுக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.